Today we are going to learn about living and non-living things. Are you a living thing? Yes, I am a. You are a living thing. I am a living thing. This is a chalk piece. Is it a living thing? No, it is not a non-living. How do you identify that it is a non-living thing? There are some characteristics. That is, living thing need air, water and food. That is, need air means living things breathe. Breathe என்னது? அட்மாஸ்பியரில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜன் கேஸை உள்ளே எடுத்து என்ன செய்கிறோம்? We release carbon dioxide. That is called breathing. We need air. நமக்கு breathingக்காக we need air. அடுத்தப்பட water. தண்ணி வேணும் நமக்கு. Also food. ஆனால் இந்த சாக் பீஸ்க்கு இது காற்று வேணுமா ப்ரீத் பண்ணுறதுக்கு? இல்லை. அடுத்தப்பட இதுக்கு தண்ணி வேணுமா குடிக்கிறதுக்கு? No. Does it need any food? No. அப்போ it is a non-living thing. Next, living things breathe. நம்ம வந்து ப்ரீத் பண்ணுறோம். ப்ரீதிங்னா என்னது? சுவாசிக்கிறோம். ஆக்சிஜனை உள்ளே இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை we breathe out. ஆனால் இது ப்ரீத் பண்ணுமா? இல்லை. நெக்ஸ்ட், we move. நான் என்ன செய்வேன்? நானா இங்கேருந்து இங்கே ஐ கேன் மூவ். பட் இந்த சாக் பீஸ் என் கையில் இருக்குது. இங்கேருந்து இங்கே தானாக மூவ் பண்ண முடியுமா? நான் நினச்சாதான் இதை இருந்து இங்கே எடுத்து என்ன செய்ய முடியும்? I can write with the use of chalk piece. தானே? அப்போ it cannot move. Next, living things feel. இப்போ நான் என்ன யாராவது கிள்னாங்க அப்படின்னா ஆன் வலிக்கணும். அப்போ I can feel. இப்போ சாக் பீஸை போட்டு அடி அடின்னு அடிச்சா இது அழுமா? அழாது. அப்போ it cannot feel. Next, it can reproduce. அதாவது ரீப்ரொடியூஸ்னா என்னென்னா, இப்போ ஒரு குட்டி நாய் இருக்குது. குட்டி நாயிலேருந்து பெரிய நாய் வரும். சரி, குட்டி நாய் வளர்ந்து அப்படியே பப்பி க்ரோஸ் இன்டு எ டாக், எ கிட்டன் க்ரோஸ் இன்டு அ கேட். அப்படிதானே? அதுதான் லிவிங் திங். இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீ குட்டியாக முதல்ல இருந்திருப்பீங்க, பாப்பா மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது அதே மாதிரியா இருக்கீங்க நீங்கள். இப்போ இல்லை, நான் யூ ஹேவ் க்ரோன் அப். அப்படிதானே? நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் கழிச்சு நீங்கள் பெரிய ஆளாயிருவீங்க, அம்மா மாதிரி பெருசாக வளர்ந்துருவீங்க. அப்படிதானே? அம்மா அப்பா மாதிரி நல்லா பெருசாக அடல்ட் ஆயிடுவீங்க. அதுதான் இது grow. அதாவது நம்ம வந்து வளர்கிறோம். இட் கேனாட் க்ரோ. ரீப்ரொடியூஸ்னா என்னென்னா, இப்போ பேர்ட்ஸ் வந்து முட்டை போடும், எக், இட் லேஸ் எக்ஸ். அதுலேருந்து இட் ஹேட்ச் இன்டு பேபி பேர்ட்ஸ். தானே? அதே மாதிரி இப்போ வீட்டில் நாய் வளர்க்குறோம். அது நாய் என்ன செய்யுது? டாக்ஸ் கிவ் பர்த் டு என்னது? பேபிஸ். குட்டி நாய் வருது. அதுலேருந்து அந்த குட்டி நாய் வளர்ந்து என்னவா இருக்குது? டாகா மாறிடுது. அப்படிதானே? அப்போ அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ரீப்ரொடியூஸ். ரீப்ரொடியூஸ்னா என்னென்னா, ஒரு அனிமல்லேருந்து அதனுடைய இட் ப்ரொடியூசஸ் இட்ஸ் யங் ஒன்ஸ். அதுக்கு பேர் தான் என்னது? ரீப்ரொடக்ஷன். தென் ஃபார் எக்ஸாம்பிள் என்னது? ஹியூமன்ஸ் அவ்வளோ வரும். நீ, நான், அம்மா, அப்பா, நாய், பூனை எல்லாருமே, ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாருமே என்னது தான்? லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் என்னது? ஹவுஸ், ராக், வாட்டர், சாக் பீஸ், பெஞ்ச், டேபிள், கம்ப்யூட்டர், டிவி, அதெல்லாமே என்னது தான்? நான் லிவிங் திங்ஸ். Non-living things are of two types, that are natural non-living things and human-made non-living things. Human-made non-living things என்னன்னா, human-made non-living, that is the things which are made by humans are called human-made non-living things. இப்போ ஹவுஸ் இருக்குது, அது நம்ம தான் கட்டுறோம். அப்படின்னா இப்போ சாக் பீஸ் இருக்குது, இது வந்து லேபில் நம்ம தான் தயார் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரீஸில் வந்து நம்ம தான் தயார் பண்ணுறோம். இப்போ பென்சில், அது நம்ம தான் தயார் பண்ணுறோம். that are human-made objects. ஆனால் அதே இது தண்ணி, ராக்கு, அப்புறம் ஓஷன், ரிவர், அதெல்லாம் என்னது? நேச்சுரல் நான் லிவிங் திங்ஸ். இஸ் இட் கிளியர்? நெக்ஸ்ட், நவ் we are going to see one by one. Now, breathing organ, அதாவது living things can breathe, non-living things cannot breathe. அப்போ we have some breathing organs. தானே? இப்போ நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம இது வழியாக மூக்கு இருக்குது. மூக்கில் வந்து we have 2 nostrils. இது வழியாக தான் என்ன செய்யுது? நம்ம ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இது மூலமாக இந்த நம்ம ப்ரீத் பண்ணுற ஆக்சிஜன் எங்கே போகுது? உள்ள லங்ஸ் இருக்குது. நமக்கு 2 லங்ஸ் இருக்குது. அந்த லங்ஸுக்கு போகுது. அப்போது ப்ரீதிங் ஆர்கன்ஸ் வந்து நமக்கு என்னது? லங்ஸ். அதே மாதிரி தான் அனிமல்ஸ், கவ், டாக், கேட், அதுக்கெல்லாம் என்னதுதான்? ப்ரீதிங் ஆர்கன்ஸ் வந்து லங்ஸ். அப்போது ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ப்ரீத்னா என்னது? ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். ப்ரீதிங் ஆர்கன்ஸ் வந்து என்னதான்? ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரீத் த்ரூ லங்ஸ். அதே மாதிரி ஃபிஷ் இருக்கு. ஃபிஷ்ஷில் இது வந்து ஃபின்ஸு. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஃபிஷ்ஷுக்கு
கில்ஸ் இருக்குது. இந்த கில்ஸ் மூலமாக தான் என்ன பண்ணுன்னா இந்த ஃபிஷ் வந்து என்ன செய்யுது ப்ரீத். இது வந்து தண்ணிக்குள்ளே உள்ள இருக்குது. அப்போ இந்த ஃபிஷ் வந்து ஃபிஷ் ப்ரீத் த்ரூ கில்ஸ். அப்போ இந்த ஆர்கனுக்கு பேர் என்னது? கில்ஸ் மூலமாக தான் ஃபிஷ் வந்து என்ன செய்யுது ப்ரீத் பண்ணும். நெக்ஸ்ட் இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னா என்னென்னா 6 கால் உள்ள எல்லாமே என்னது தான்? பூச்சிகள், கரப்பாம்பூச்சி, ஈ, கொசு எல்லாமே என்னது தான்? இன்செக்ட்ஸ் தான். அந்த இன்செக்ட்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் ப்ரீத் த்ரூ ஸ்பிராக்கிள்ஸ், தட் இஸ் ஏர் ஹோல்ஸ் ஆன் இட்ஸ் பாடி. இந்த உங்கள் நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கல அந்த அந்த ஸ்பிராக்கிள்ஸ் பாருங்க. இப்போ இன்செக்ட்ஸ் அப்படி அந்த பாடி மேலே என்ன ஆகுனா, இப்போ கரப்பாம்பூச்செல்லாம் இருக்குன்னா அவனுடைய மேலே அப்படி ஹோல்ஸாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் மூலமாக ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யாது? வெளியிடும். இப்போ இன்செக்ட்ஸ் ப்ரீத் த்ரூ ஸ்பிராக்கிள்ஸ். ஓகேயா? அப்போ பிளான்ட்ஸ் என்ன பண்ணலாம்? பிளான்ட்ஸ் எப்படி ப்ரீத் பண்ணும் அப்படின்னா, பிளான்ட்ஸ் வந்து ப்ரீத் த்ரூ லீவ்ஸ். அதாவது லீவ்ஸ் இருக்கு. அந்த லீவ்ஸ் ஆன் த அண்டர் சைட் ஆஃப் த லீவ் சர்ஃபேஸ், இந்த இலைக்கு அடியில் என்ன இருக்குன்னா there are tiny holes. அந்த ஹோல்ஸ்க்கு பேர் என்னதுன்னா ஸ்டோமேட்டா. அந்த ஸ்டோமேட்டா மூலமா பிளான்ட்ஸ் பிரீத் த்ரூ ஸ்டோமேட்டா, தட் இஸ் the leaves breathe through என்னது? ஸ்டோமேட்டா. அப்போ ஸ்டோமேட்டா மூலமா தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ். இது மூலமா தான் பிரீத்னா என்னது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இப்போ அனிமல்ஸ், ஹியூமன்ஸ், ஃபிஷ், இன்செக்ட்ஸ் எல்லாமே we inhale oxygen and exhale என்னது? கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் பிளான்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அது வந்து அதனுடைய ப்ரீதிங் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்து ஆக்சிஜனை என்ன செய்யுது? வெளியிடும். சரியா? அப்போ நம்ம வெளியே விடுற கார்பன் டை ஆக்சைடை பிளான்ட்ஸ் அப்சார்ப் பண்ணிக்குது. பிளான்ட்ஸ் வெளியே விடுற ஆக்சிஜன் வந்து என்ன செய்கிறோம்? நம்ம அப்சார்ப் பண்ணிக்கிறோம். அப்படிதானே? அப்போ ப்ரீதிங் ஆர்கன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பிரீத் த்ரூ லங்ஸ். Fish breathe through gills. Insects breathe through holes, tiny holes on their body. That is a spiracle. With the use of spiracles, insects breathe. Plants breathe through the tiny holes on the leaf surface. That is called stomata. Next, living things can move. Non-living things cannot move. இப்போ சாக்பி சொல்லிட்டேன் நான். இங்கே plants இருக்கு. Plants வந்து living things need food, non-living things do not need food. எப்படின்னா இப்போ நம்ம இருக்கு, நான் வந்து என்னது ஹியூமன் வந்து நான் வந்து கீரை சாப்பிடுவேன், வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன். அதே நேரத்தில் என்ன செய்வேன்? ஃப்ரெஷ்ஷாக அனிமல்ஸ் ஆடு கறி, மாடு கறி, கோழி கறின்னு அவ்வளோ அதையும் நான் சாப்பிடுவேன். அப்படி தானே? அப்போ என்னது? அனிமல்ஸ் ஈட் பிளான்ட் அண்ட் அதர் அனிமல்ஸ். இப்போ கவு இருக்குது. கவு வந்து என்ன செய்யும்? வெறுமனே புல் பிளான்ட்ஸை மட்டும் தான் சாப்பிடும். அப்படிதானே? அப்போது அனிமல்ஸ் விச் ஈட் பிளான்ட்ஸை மட்டுமே சாப்பிட்டுதுன்னா அந்த அனிமல்ஸ்க்கு பேர் என்னென்னா பிளான்ட் ஈட்டர்ஸ். இன்னொரு பேர் அதுக்கு என்ன? ஹெர்பிவோர்ஸ். கவ், எலிஃபண்ட் அதெல்லாம் வெறுமனே பிளான்ட்ஸ் மட்டும் தான் சாப்பிடும். அப்போது நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸ் விச் ஈட் த ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். அதுக்கு பேர் என்னென்னா மீட் ஈட்டர்ஸ் ஆர் கார்னிவோர்ஸ். இப்போ லயன் இருக்குது. லயன் வந்து புல் சாப்பிடாது. அது வந்து வேறு ஏதாவது மானை, முயல் அதை அடித்து அதை தான் சாப்பிடும். அப்படிதானே? அப்போது அனிமல்ஸோட ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குது? அனிமல்ஸ் which eat only plants are called plant eaters, and animals which eat the flesh of other animals are called meat eaters. That are carnivorous animals. For example, lion, tiger. Plants எப்படி ஃபுட்டு? பிளான்ட்ஸ் வந்து ஃபுட்டு சாப்பிடாதது. அது வந்து என்ன செய்யுது? அதனுடைய ஃபுட்டு தே மேக் தேர் ஓன் ஃபுட். பிளான்ட்ஸ் வந்து அதனுடைய ஃபுட்டை அதே தயாரிச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு லீஃப் இருக்குது. அப்படிதானே? அந்த லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அந்த லீஃபில் க்ரீன் கலர் ஏன் இருக்குன்னா அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா குளோரோஃபில். அந்த குளோரோஃபில்ங்கிற சப்ஸ்டன்ஸ் மூலமாக அது என்ன செய்யணும்? இட் அப்சார்ப் சன்லைட். சரியா? அதில் நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? அது ப்ரீதிங் ஆர்கன் ஸ்டொமேட்டா இருக்குன்னு பார்த்தோம். அந்த அண்டர் சைட் ஆஃப் த லீஃபில் ஸ்டொமேட்டா இருக்குது. அந்த ஸ்டொமேட்டா மூலமாக அது வந்து என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப்ஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீசஸ் ஆக்சிஜன். அப்புறம் குளோரோஃபில் மூலமாக சன்லைட் என்ன செய்யுது? இட் அப்சார்ப்ஸ் சன்லைட். இல்லைன்னா அப்புறம் வேர் மூலமாக என்னது? இதோட வேர் மூலமாக என்ன செய்யுது? இதோட மண்ணுக்கு அடியில் உள்ள தண்ணி எல்லாம் இது உரியுது. அப்போ என்ன செய்யுது? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இது என்ன செய்யுது? வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர், சன்லைட் and carbon dioxide, it prepares its own food. Plants வந்து தனக்கு தேவையான உணவை தானாக தயார் பண்ணுது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா photosynthesis.
சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது மூவ்மெண்ட். பிளான்ஸ் எப்படி மூவ் பண்ணுது? ஆனால் நான் லிவிங் திங்ஸ்க்கு என்னது? ஃபுட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது. அப்போ இட் டசன்ட் நீட், நான் லிவிங் திங்ஸ் டு நாட் நீட் ஃபுட். மூவ்மெண்ட். பிளான்ஸ் வந்து என்ன செய்யுது? பிளான்ஸ் மூவ் பண்ணுது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இல்லை. தே ஆர் ஃபிக்ஸட் டு த சாயில் பை தேர் ரூட்ஸ். ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் என்ன செய்யறோம்? நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம். அனிமல்ஸ் இப்போ கவு, எலிஃபெண்ட் அதெல்லாம் கூட மூவ் பண்ணுது. நீ நானுமே மூவ் பண்ணுறோம். வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வரோம் அப்படிதானே? இப்போ ஏன் மூவ் பண்ணுறோம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு? ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஏன்? இன் சர்ச் ஆஃப் ஃபுட். இப்போ அனிமல்ஸ், இப்போ நாய் இருக்குது, அதுக்கு இந்த இடத்துல படுத்துக்கிறதா யாராவது சோத்துற வீட்டில் வளர்த்தா சாப்பாடு கொடுப்போம் நம்ம. இப்போ வெளியே அது தெருநாயாக இருந்தால் என்ன செய்யும்? அது இன்னொரு இடத்துலேருந்து எங்கேயாவது வீட்டில் சோறு போடுறாங்களா அப்படின்னு சொல்லி அது ஓட தான் செய்யும் தானே? இன் சர்ச் ஆஃப் ஃபுட்டு. அப்புறம் வாட்டர், தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அடுத்தாப்புல ஷெல்டர். ஷெல்டர்னா என்ன? அதுக்கு தங்குறதுக்கும் நல்ல ஒரு இடம் வேணும் அப்படிதானே? அப்புறம் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ். இப்போ மான் இருக்குது, அப்போ அது வந்து சிங்கம் ஓடி வந்து அதை கடிக்கும். அப்போ சிங்கத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன செய்யாது? ஓடும் தானே? அப்போ ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், வாட்டர் அண்ட் ஷெல்டர், ஆல்சோ டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் அதர் அனிமல்ஸ். பிளான்ஸ் வந்து மூவ் பண்ணாது. இட் ஃபிக்ஸட் டு த சாயில் பை தேர் ரூட்ஸ். நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் மூவ் ஆன் தேர் ஓன். தானாக மூவ் பண்ணும். ஆனால் இப்போ ஒரு டேபிளில் இருக்குது, நம்ம என்ன செய்யலாம்? நம்ம புஷ் பண்ணோம்னா அது என்ன செய்யும்? இந்த டேபிள் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும் தானே? அப்போ தானாக மூவ் ஆகாது, நம்ம மூவ் பண்ணால் மூவ் பண்ணுது. நெக்ஸ்ட், லிவிங் திங்ஸ் கேன் ஃபீல், நான் லிவிங் திங்ஸ் கேனாட் ஃபீல், டூ நாட் ஃபீல். இப்போ ஃபீல் என்னது? நான் தான் சொன்னேன், வி ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஐஸ் இருக்குது, நோஸ் இருக்குது, இயர்ஸ் இருக்குது, ஸ்கின் இருக்குது அப்படிதானே? அப்போ வி கேன் ஃபீல் த டேஸ்ட், வி கேன் ஸ்மெல், வி கேன் ஹியர், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஹியூமன்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் வி கேன் ஃபீல் த்ரூ த சென்ஸ் ஆர்கன்ஸ். ஆனால் நான் லிவிங் திங்ஸ் என்னது? அதுக்கு எந்த சென்ஸுமே கிடையாது. தே டு நாட் ஹவ் சென்ஸ் ஆர்கன்ஸ். பட் பிளான்ட்டுக்கும் சென்ஸ் ஃபீலிங் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மைமோசா ஆர் டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது. டச் மீ நாட், தொட்டா சினிங்கம்மா. அதனுடைய இலையில நம்ம என்ன செய்வோம்? இஃப் வி டச் த பிளான்ட்ஸ், இட் என்ன செய்யுது? ஷட் இட்ஸ் லீவ். அதனுடைய லீஃபை வந்து அப்படியே சுருக்கிக்கும். சரியா? அப்போ இட் கேன் ஃபீல். ஒன் ஆர் டூ பிளான்ட்ஸ் ஒன்லி ஃபீல் த, ஒன் ஆர் டூ பிளான்ட்ஸ் கேன் ஃபீல். நெக்ஸ்ட், growth. லிவிங் திங்ஸ் கேன் grow, நான் லிவிங் திங்ஸ் கேனாட் grow. க்ரோன்னு என்னது? இப்போ குழந்தையா இருக்கிறோம். இப்போ நீங்கள் உங்கள் குட்டி வயசு பாப்பா ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியா இருக்கீங்க? இல்லை. நவ் யூ ஹேவ் க்ரோன் அப் தானே? அப்போது பேபி வந்து எப்படி பார்க்குது? அடல்ட்டாக மாறிங்க. அப்புறம் குட்டி நாய் இருக்குது, குட்டி நாயிலேருந்து பெரிய டாகாக வளருது. கிட்டன் க்ரோஸ் இன்டு எ கேட். இதெல்லாம் அனிமல்ஸு. அப்புறம் ட்ரீ வந்து என்ன செய்ய? ட்ரீ எப்படி வளருது? ஒரு விதை போடுறோம், ஒரு ட்ரீ வந்து ஒரு விதை போடுறோம், சீடு. சீட் க்ரோஸ் இன்டு என்னது? சாப்ளிங். சாப்ளிங் என்னது? நாற்று, சின்ன செடியாக வளரும். சாப்ளிங் க்ரோஸ் இன்டு எ ட்ரீ. இதுதான் க்ரோத். நான் லிவிங் திங்ஸுக்கு சாக் பீஸ் இருக்குது, இது வந்து தானாக வளருமா? வளராது. டேபிள் தானாக பெருசாக வளருமா? வளராது. நீங்கள் கட்டின வீடு தானாக 3 அப்பார்ட்மெண்ட் அது தானாக வளருமா? வளராது. இப்போ நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் க்ரோ. நெக்ஸ்ட், ரீப்ரொடக்ஷன். எப்படி ரீப்ரொடியூஸ்னால் என்னென்னா, லிவிங் திங்ஸ் ப்ரொடியூஸ் தேர் ஓன் கைண்ட் அப்படி தானே? இப்போ நாய் இருக்குது, ஒரே ஒரு நாய் தான் உலகத்திலே இருக்குது, அது கொஞ்ச நாள் வளர்ந்து அது தானாக செத்து போகுது அப்படின்னா என்னது? நாய் இனமே அப்படியே சுத்தமாக அழிஞ்சிடும் அப்படி தானே? அப்போ அதுலேருந்து குட்டி வந்தால் தான் அது நாயின்னு ஒரு ஃபீச்சர், ஒரு அனிமல் இருந்துச்சு அப்படின்னு உலகத்துக்கு தெரியும் அப்படி தானே? அதான் அதுக்கு பேர் தான் என்னது? ரீப்ரொடக்ஷன். அது எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, நான் லிவிங் திங்ஸ் டூ நாட் ப்ரொடியூஸ். இந்த சாக் பீஸ் இருக்குது, இது தானாக குட்டி போட்டு இன்னொரு சாக் பீஸ் இதுலேருந்து வருமா? வராது. டேபிள் குட்டி போட்டு குட்டி டேபிள் வருமா? வராது. அப்போ எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்? இப்போ நம்ம இருக்கிறோம், அனிமல்ஸ் இருக்குது. தே கிவ் பர்த் டு பேபிஸ். குட்டி போட்டு பால் கொடுக்கும். சரியா? ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிவ் பர்த் டு பேபிஸ். பேர்ட்ஸ் என்ன செய்யும்? இப்போ நம்ம வீட்டில் கோழி வளர்க்குறோம். கோழி என்ன செய்யும்? இட் லே எக்ஸ் அப்படி தானே? ஹென்ஸ் லே எக்ஸ். அது முட்டை போட்டு என்ன செய்யும்? அது மேலே உட்காந்து அது இன்குபேஷனுக்காக என்ன செய்யும்? அதுக்கு மேலே உட்காந்து கதகதப்பா அதுக்கு ஒரு சூடு கொடுக்கும். அப்போ அந்த கோழியோட சூட்னால அது என்ன செய்யும்? இட் ஹேட்ச் இன்டு பேபி பேர்ட்ஸ். அந்த கோழி முட்டையிலேருந்து உள்ள குஞ்சு வரும். இதே மாதிரி தான் எல்லா பேர்ட்ஸும் அப்படிதான். Birds lay eggs that hatch into baby birds. Plants என்ன பண்ணுது? Plants எப்படி reproduce? Most of the plants reproduce through seeds. Seeds grow into sapling. Saplings grows into another tree. Non-living things do not reproduce. Also, there must be a balance. அதாவது என்னன்னா, பிளான்ட்ஸும் அனிமல்ஸும் என்னது உலகத்தில் கொஞ்சம் எல்லாம் ஈக்குவல் அமௌண்ட்டாக பேலன்ஸ்டாக இருக்கும். அதாவது பிளான்ட் ஈட்டர்ஸ் இருக்கணும், மீட் ஈட்டர்ஸ் இருக்கணும், அடுத்த நான் லிவிங் திங்ஸ் இருக்கணும். அப்படின்னா தான் உலகத்தில்
அப்படின்னா தான் அந்த சர்வைவல் வந்து கரெக்டாக நடக்கும். இப்போ பிளான்ஸே இல்லை அப்படின்னா நீ நானும் சாப்பிட்றதுக்கு எங்கே போவோம்? அப்படி தானே? நம்மளாம் குக் பண்ணி சாப்பிட்றோம், ஆனால் செடி வேணும், கீரை வேணும், காய்கறி வேணும், அது இருந்தால் தான் சமைச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். இப்போ ஒரு அனிமலோட ஃப்ளஷை நம்ம சாப்பிட்னாலுமே அந்த அனிமலுக்கு சாப்பிட்றதுக்கும் என்ன வேணும்? பிளான்ஸ் வேணும். அப்படி தானே? அதனால் நமக்கு என்ன வேணும்? ஃபார் த சர்வைவல் ஆஃப் த லிவிங் திங்ஸ் என்னது எல்லாமே ஈக்குவலாக பேலன்ஸ்ட் அமௌண்ட்டாக, தேர் மஸ்ட் பி பேலன்ஸ் இன் நேச்சர். தேங்க்யூ.